வெல்கம் பேக் டு மை ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருந்தாலும் என்னோட லாஸ்ட் 2 வீடியோஸ், 3 வீடியோஸில் 2 வீடியோஸ் லைக் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அண்ட் லைக் கமெண்ட்லாம் பார்த்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் ஆல்மோஸ்ட் கூலி நம்ம தலைவரோட அந்த வீடியோ வந்துட்டு டைட்டில் ரிலீஸ் வீடியோ வந்துட்டு 9K கிட்ட வியூஸ் இருந்தது. அண்ட் நம்ம கவினோட ஸ்டாரோட மூவியோட வியூஸோ ஒரு 8K கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் எஸ், நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க. அது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அதை தட்டுட்டு அண்ட் பெல் அதை தட்டுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐ ஃபீல் தட். எஸ். ஸோ கமெண்ட்ஸ் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ லைக் கொஞ்சம் இதெல்லாம் சொல்கிறாங்க. லைக் தேர் ஆர் 50-50. நல்லாவும் இருக்குது, நல்லாவும் இல்லை. ஒரு ஆக்டிங் நேச்சுரலாக இருக்குது, எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் மீ, திஸ் இஸ் ஹவு ஐ லைக் ரியாக்ட். எனக்கு அது ஐ எம் டூயிங் த ரியல் ரியாக்ஷன், நாட் லைக் எல்லாம். சில கமெண்ட்ஸ் வந்து ஆக்டிங் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் தே டோன்ட் நோ மீ as பர்சனலி. ஸோ அதனால் அவங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகிருக்கலாம். இட்ஸ் ஓகே. ஐ டேக் as a complimentary. ஏன்னா எனக்கு ஆக்டிங்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுக்காக தான் இங்கே நடிக்க கிடையாது. பட் திஸ் இஸ் மை ஜென்யூன் ரியாக்ஷன்லாம். ஸோ எனக்கு இந்த வீடியோ பார்த்தா எனக்கு இதுதான் தோணுதுன்னா ஐ வில் டூ தட். இல்லைன்னா ஐ வில் டூ வாட் எவர் ஐ ஃபீல் லைக் வாட் த அதுதான் சொல்கிறோம். அதுதான் என் ரியாக்ஷனே. ஸோ யா. ஸோ ரொம்ப கொலவலான்னு பேச வேணாம். அப்புறம் கவினோட நெக்ஸ்ட் மூவி. ஸோ கவினுக்கு வந்துட்டு தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவர் அடுத்த மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் நம்ம நெல்சன் அவரோட ப்ரொடக்ஷனில் அண்ட் சிவபாலன் முத்துக்குமார் டெபியூ டைரக்டர் அவர் வந்து கவினை வச்சு பிளட்டி பகர் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி எடுக்க போகிறாரு. ஸோ அதோட ப்ரோமோ வீடியோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 3 days முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம போய் பார்த்துட்டு வந்துட்டு மிச்சத்தை பேசலாமா? கல்யாணம் லேட்டா வர நீ கப்பல் கொடுத்தா இருக்கோம்ல, அதோட உங்க வீட்டுல சேரமான சொல்லிருக்கு. அதான் ஏமாத்தி வரவானா? சிவபாலன், நீ என்ன எங்க உட்காந்துக்கிற? நீ சொந்த கதையை பார்த்தா நான் ஹாலிவுட்ல ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்பேன் நினைச்சிருந்தேன். நீ என்ன ஷூட்டிங் போலியா? இந்த கவிதைக்கால அவர் திருப்பி போயிடு. ப்ரொடியூசர் வேணுமேனா? ப்ரொடியூசர் ஏய், இங்க கோரத்துட்டு வெளில போய் ப்ரொடியூசர் தெரியா? எங்களுக்கு ட்ரோகம் பண்றியா? நீ வெளில போய் ப்ரொடியூசர் தென்ன தலை கோச்சிக்காது. நான் கோச்சிக்கிறேன். அவனுக்கு வேணா எங்க வேணா போய் பண்ணிட்டு போறான். என்ன போத்து வரியா நீ? அல்ல கொன்றுவோம். நம்ம பையனுக்கு நம்ம பண்ணாம யார் பண்ணுவா? நீ பண்ணியா? நானே உன் பையனா? அப்பாவுக்கு 40 வயசு, பையனுக்கு 50. ஏதாவது பேசணும்னு பேசாங்க. ஏய், அந்த லுக் மட்டும் சொன்னியா? அதான் ஒரு லுக் மட்டும் சொன்னா பயங்கரமா இருக்கும். இல்ல அது என்ன லுக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் நல்லா இருக்குடா. உன் லுக்கே சூப்பரா இருக்குது. கவினை போ கவினை. ஏய், போட்டு வெட்டி வந்து எல்லாம் என்ன உட்கார வச்சு பிப்பாய் ரெடில நினைக்கிறீங்க? பாக்கெட்ல இருந்து போட்டுறாங்க. ஏதோ பேசி பாக்கெட்ல சொல்லுவாரு. போய்க்கறாரா? ஒரு பொலிட்டர் கச்சா கொஞ்சம் கொஞ்சமா தான் கேட்கணும். கத்தாதீங்க, கேட்ற போது கேட்காதே. லுக்கு மாத்தி கூட்டினா போ. கவினை பக்காவா ரன்வீர் கபூர் பேர் இருக்கணும். நான் ரெடினே. என்ன புரியலையே? ரயில் கொள்ளையர் மாதிரி போறானுங்க. என்ன பண்ணானுங்க இத்தனை பேர் உள்ள போய்? லுக் டெஸ்ட் எல்லாம் சும்மாவா? எப்படி சும்மா? என் ஃபோன் தான் மெசேஜ் எடுத்து நினைச்சிட்டு எதுக்கோ காட்டிக்கிறானுங்க. என்ன செலவு பண்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு படத்தை முடிச்சிருவானுங்களோ? அங்க பாரு, காஸ்டியூமர் கேரளால இருந்து வந்துக்கிறாரு. மேக்கப் மேனு பாம்பேல இருந்து வந்துக்கிறாரு. போட்டு ஆளா பிள்ளைங்க வந்துக்கிறாரு. அண்ணா பிளஸ் மீ பத்தியா இங்க இருந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நேரம் மேல குத்தவனுக்காக பேசியிருந்தா அவர் கால மட்டும் வந்துட்டு போறேன். எனக்கு என்ன இந்த லுக் டெஸ்டோட என்ன விட்டீங்கன்னா அப்படி ஓடிடும். நைஸ் கிளாக் மேன். சீக்கிரம் தரடா. இவ்வளவு நேரம் போடுறதுக்கு என்ன? ஏத்திவாணி ரன்வீர் கபூர் பேர் வரணும்ல. அந்த மாதிரி வருவானா இல்ல பத்தான் ஷாருக் கான் மாதிரி வருவானா? எனக்கே குழப்பமா இருக்கு. நீ வேற எங்க நுண்டில இருக்கிற. என்னடா ரெடியாடா? டேய் கூப்பிடுறேன். இரு, எங்க போறதி? அப்படி போக கூடாது. சர்ப்ரைஸ் இல்ல. ஐயோ கடவுளே. ரெடினே ஓவரா பண்ற. கவின் தானே, அவனை பொம்பளை கட்ட பொறுக்கி பார்த்தாச்சு. பொம்பளை கட்ட போட்டு தான் பாக்கி.
ஆமா நல்லா தானே இருக்கும். வேற லெவல்ல இருக்குதல வரப்போறோம் பாரு. ஏய் அப்படியே பிடிச்சிக்க ஓடிட்டீங்களா? ஏன் டேய் இதான் லுக்கா? Okay. Okay, the poster நான் பார்த்தேன். Levy, Beggar. Nice music, நல்லா இருக்கு music. சத்தமே வரக்கூடாது. இந்த கவினை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? எங்க அந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் பாய் மாதிரி தோணுது. என்ன தோணுது? ஆனா நம்ம மொட்டைக்கு பாத்தீங்களா, அவனை பார்க்கும்போது ஏதோ நந்தன் சிங்கில் பிக்சர் எழுத மாதிரி தோணுது. தாட் புதுசா இல்லை வரலாமா? புதுசா இருக்கு. ஏய் அந்த பிக்கு அந்த மேக்கப் தட்டு அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறா. இதுக்கு ஒரு வார படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றும் தேவைப்பட்டுச்சுன்னா coming soon. Okay, I thought அந்த லுக்கில் வந்து ஒரு வாட்டி காட்டுவாங்கன்னு நினச்சேன். பட் நான் போஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான், ஏன்னா போஸ்டர் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வீடியோலாம் வந்துச்சுல. ஸோ அந்த லுக்கை இந்த வீடியோ ஃபைனலாக காட்டுவாங்கன்னு நினச்சேன். ஸோ அது காட்டல. அது காட்டியிருந்தா ஒரு மாதிரி லைட்டாக எனக்கு ஒரு மாதிரி ஃபுல் ஃபீலாக ஆகியிருந்திருக்கும். பட் இட்ஸ் அ மெயின் ரோல்னால காட்டல. ஸோ ஆப்வியஸ்லி அதுதான். அண்ட் மூவியில் காட்டுறப்ப அது கண்டிப்பாக ஒரு பிஜிஎம் அதில் காட்டுறப்ப அது ஒரு மாதிரி மக்களுக்கு டச் ஆகுறது அவங்க காட்டலன்னு நினைக்கிறேன். எஸ், ஓவரால் வீடியோ வாஸ் வெரி ஃபன். நெல்சன் அவருக்கே ஒரு உருத்தான ப்ரோமோ வச்சு இது பண்ணியிருக்காரு. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு கவின் அவருக்கு வந்து இஸ் ப்ரூவிங் தட் அவர் இஸ் கேப்பபிள் டு டூ எனி கேரக்டர். அவர் வந்து அடுத்தடுத்த படத்தில் அப்படியே ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராரு. ஸோ ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தாரு, ஹி வில் ரூல் த காலிவுட் அப்படின்னு சொல்லி. ஸோ யா, ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஹிம். அண்ட் இந்த படம் வந்து என்ன மாதிரியா இருக்க போகுது, இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பெக்கரா இல்லை திடீர்னு அப்படி ஆகுறாரா இல்லை எப்படின்னு தெரியல. அண்ட் காஸ்டியூம் சாரி அந்த கழுத்தில் வந்து கையில் அந்த மணி மாதிரி போட்டிருந்தாரு. அது ரொம்ப க்யூட்டாக நல்லா இருந்துச்சு. அண்ட் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இன்னும் இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் மூவி சாங்ஸ் இதெல்லாம் இருக்கும். வெயிட் வாட்ச். இன்னும் ட்ரெய்லர் இருக்குது, டீசர் இருக்குது. ஸோ யா, பட் ஓவரால் இந்த ப்ரோமோ வீடியோ நல்லா இருந்துச்சு. இதுமாரி ஸ்மார்ட்டாக க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க எல்லாம். ஐ மீன் நெல்சன், கவின், ரெடின் கிங்ஸ்லே எல்லாம் ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. எஸ், இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதாங்க. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.